மக்களே வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக எபிசோடில் அந்த டாஸ்க் வின் பண்ணது செஞ்சது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த கண்டென்ட் இருக்கவே தான் செய்யுது. ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா, பேசுகிற மாதிரி இருக்கான்னா ஒன்றுமே உள்ளே கிடையாது. வர ப்ரோமோலும் எல்லாம் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விக்ரம்க்கு தான் ஆப்வியஸாக அந்த கேப்டன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த விக்ரம் எல்லாரையும் கேப்டன்சி கொண்டு போகணுன்னு ஒரு விஷயம் பண்ணி எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒன்று பண்ணார். ஓகே, சுபிக்ஷாலாம் இன்றைக்கி அந்த டான்ஸ் டாஸ்கில் பண்ணாங்க. அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி காட்டின இடத்துல நான் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் சுபிக்ஷா ஸ்கோர் பண்ண இடத்துல விக்ரம் மூஞ்ச எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, இப்போ எல்லாருமே கேப்டன்சிக்கு போக போகிறாங்கன்றது ஒன்று. ஆனால் எல்லாருக்குமே கேப்டன்சி கிடைக்காது இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் தானே கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்ன்னு வந்தால் வின்னிங் டீமில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் போகுமா, இல்லை ஓவராலாக 3 டீமில் இருந்துமே யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு போகுமா அப்படிங்கிற ட்விஸ்ட்டை பிக் பாஸ் வைக்க போகிறாரு. அப்படிங்கிறத விட அவங்களுக்கு இந்த வாரம் யாரை காப்பாற்றணுன்றாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் போகிற மாதிரி தான் அந்த டாஸ்க்கை ட்விஸ்ட் பண்ணி விட போகிறாங்க. ஆப்வியஸாக பிக் பாஸ் பாலிடிக்ஸும் அதில் இருக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ பிரஜன் நான் சொன்ன மாதிரி விக்ரம் குரூப்பில் இருந்து பிரஜன் விக்ரம்க்கு எதிராக ஒரு ப்ளே பண்ணி, எதிராக மீன்ஸ் என்னென்னா தன்னோட ஸ்டாண்ட் எடுத்து விக்ரம் கிட்ட சண்டை போட்டுன்னு நான் சொல்லலை. இப்போ சபரி குரூப்லேயே இருந்தாலும் ரம்யா தனக்கான ஸ்டாண்ட் எப்படி எடுத்தாங்களோ அந்த மாதிரி பிரஜன் எடுத்திருந்தா பிரஜன் ஸ்ட்ராங் பிளேயர். அதே மாதிரி சுபிக்ஷா எடுத்திருந்தா சுபிக்ஷா ஸ்ட்ராங் பிளேயர். அப்போ அதே இடத்துல கமருதீன் எடுக்க வாய்ப்பில்லை. கெமி சும்மாவே காரமாக இருக்குன்னு சண்டை போடுறது, பாத்ரூமில் போய் லைனில் நிற்கிறதுக்கு சண்டை போடுறது, ஒன்றுமில்லாத கீ விஷயத்துக்கு சண்டை போடுறதெல்லாம் அங்கே விக்ரம் கிட்ட நின்று எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, நானும் கேப்டன் ஆகிறதுக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நில்லுங்க, ஜெயிக்காதீங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிற்பேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் விடுறீங்கல்ல, செல்ஃப் ஓட்டிங்னு இருக்குன்னு பிக் பாஸ் சொல்லியும் அப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை. நீங்கள் நியூட்ரல் பிளேயராக கூட இருக்க வேணாம், ஆனால் ஸ்ட்ராங் பிளேயராக இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற இடத்துல போயிடுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் சாண்ட்ரா கிச்சன் டீமில் இருந்தாலுமே 5 பேரும் கிச்சன் டீம் கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்காது. ஏன்னா சாண்ட்ரா திவ்யா ஒரு குரூப்பு, பாரு நம்ம இப்போ அடி வாங்காமல் ஆடணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, பட்டும் படாமல் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த குரூப் கூடயும் அவங்க வம்பு வலிச்சிக்கிற மாதிரி இல்லை, அந்த குரூப் கூடயும் வம்பு வலிச்சிக்கிற மாதிரி இல்லை. இனிமேல் நம்ம கேமை நம்ம வேறு மாதிரி கொண்டு போகணும், இல்லைனா எப்படி கொண்டு போகணுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. வியானாவும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. எஃப்ஜே கூட ட்ராவல் பண்ணால் நம்ம சர்வைவ் ஆகுமா, இல்லைனா பாரு அக்கா பின்னாடியே சுத்தனா சர்வைவ் ஆகுமா, இல்லைனா அங்கங்கே கேள்வி கேட்குற இடத்துல சர்வைவ் ஆகுமான்ற குழப்பத்தில் அவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கனி டபுள் கேம் ஆடுறாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. ஸோ எனக்கு டாஸ்க் வைஸ் பார்த்தா விக்ரம் குரூப்புக்கு தான் யாருக்கும் நாமினேஷன் போக போகுது, இல்லைனா அது சேனல் எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அப்பட்டமாக தெரியுது விக்ரமாக ஹைலைட் பண்ண தான் சேனல் செய்கிறாங்க அப்படின்னு. சபரி டாப் 5 கொண்டு வராங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. டாப் 3க்கு விக்ரமை கொண்டு வரது மட்டும் ஷோர். அப்படின்னா அந்த கேம்குள்ளே ஒரு பெரிய மேனுப்புலேட்டராக நான் விக்ரமை பார்க்குறேன். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கை.